இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது இந்தியாவிலேயே முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பழமையான கல்வெட்டு அப்படின்னு சொன்னா அசோகருடைய கல்வெட்டு. அது பிரிட்டிஷ் பீரியட்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. பிராமி அப்படிங்கிற பேரும் வைக்கிறாங்க. பழமையான பிராமி கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் எங்கெங்கே கிடைச்சதோ அதை எல்லாத்தையுமே தொகுத்து ஒரே நூலாக இந்த விஷயத்தை நாம் படிக்கணும் அப்படின்னா இந்த நூலை நம்ம அணுகலாம். ஒவ்வொரு கல்வெட்டுமே மாங்குளத்துல இருந்து அரிட்டாப்பட்டியில இருந்து பல இடங்கள்ல எப்படி பிராமி எழுத்தெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற வரலாறு இந்த நூல்ல சொல்லப்படுது. இப்படி சொல்லப்பட்டுட்டு ஒவ்வொரு கல்வெட்டையும் எடுத்துக்கொண்டு அதனுடைய கிராமர், அதாவது அந்த லாங்குவேஜ் என்ன, அதனுடைய கிராமர் என்ன, அதில் சொல்லப்பட்டிருக்க ஊர் பேர் என்ன, விலங்குகள் பேர் என்ன, அதில் குறிப்பிடப்பட்டிருக்க மதம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விலாவாரியா இந்த நூல் சொல்லுது. இன்னைக்கு கொஞ்சம் புதுமையா ஒரு இங்கிலீஷ் புக்கை பார்க்க போறோம். அதுவும் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு. என்ன புக் அப்படின்னு கேட்குறீங்களா? கீழடியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே கிடைத்த பிராமி எழுத்து குறிப்புகள். இந்த பிராமி எழுத்து அப்படிங்கிறது என்ன, தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பிராமி கல்வெட்டுகள்லாம் என்னென்ன, எந்தெந்த பானை ஓடுகளில் இந்த எழுத்து இருந்தது, தமிழை தவிர்த்து பிற என்னென்ன மொழிகள்லாம் அதில் இருக்கு, இதை பற்றிய ஒரு டீட்டெயில்டு ஒரு ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு சொன்னா எதை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா ஐராவதம் மகாதேவன் ஐயா அவர்கள் தொகுத்து நமக்கு கொடுத்த